Hi friends, இது உங்க Land with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல TNTET and then SGT எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல 6வது சப்ளிமெண்டரியும் 7வது சப்ளிமெண்டரியும் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றோம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்கிரீன்லயும் இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் வீடியோலேயே நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சேம் நோட்ஸ் தான் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரி 6 வந்து பார்க்கலாம். மதர்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சப்ளிமெண்ட்ரி. இதோட ஆத்தர் யார் அப்படின்னா வாசில் பெர்சோனி அப்படிங்கிறவங்க தான் இதோட ஆத்தர். ஓகேவா? ஸோ ஆத்தர் வந்துட்டு ரொம்ப முக்கியம், அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம கிளாசரி பார்க்கலாம். கிளாசரிங்கிறது சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். கோர், ஃபர்ஸ்ட் ஒன் கோர். கோர் அப்படின்னா என்ன? எ ரொட்டீன் டாஸ்க் எஸ்பெஷலி ஹவுஸ் ஹோல்ட் ஒன். அதாவது ரொட்டீனாக நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு என்னென்னா முக்கியமாக நம்ம வீட்டு வேலைகள்லாம் பார்ப்போம்ல ரொட்டீனாக. ஸோ அந்த இதை வந்துட்டு இந்த வேர்டில் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். அடுத்ததா ஆர்ச்சர்ட் அப்படிங்கிறது. ஆர்ச்சர்ட் அப்படின்னா என்ன? எ பீஸ் ஆஃப் என்க்ளோஸ்டு லேண்ட் பிளான்டட் வித் ஃப்ரூட் ட்ரீஸ். அதாவது ஒரு சூழப்பட்ட, அதாவது க்ளோஸ் பண்ணப்பட்டன்னு சொல்லலாம். ஓகேவா? சுற்றி வேலி பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். வேலி பிடிச்சி நம்ம அதில் வந்துட்டு நல்லா பழங்கள்லாம் தரக்கூடிய மரங்களை வந்துட்டு நம்ம நட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு என்னென்னா ஆர்ச்சர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா எக்ஸ்பெடிஷனா என்ன? எ ஜேர்னி அண்டர்டேக்கன் பை அ குரூப் ஆஃப் பீப்புள் வித் எ பர்டிகுலர் பர்பஸ் எஸ்பெஷலி தட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், ரிசர்ச் ஆர் வார். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறாங்க, ஜேர்னி மாதிரி போறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க போகக்கூடிய அந்த ஜேர்னி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றதுக்கு, இல்ல ரிசர்ச் பண்றதுக்கு, இல்ல வார் விஷயமா அந்த மாதிரி வந்துட்டு டிராவல் பண்றோம் அப்படின்னா அதை வந்துட்டு எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா குவாட்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இந்த ஜேர்னிலேயே நிறைய டைப் ஆஃப் ஜேர்னி வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்துட்டு பார்த்துருப்போம். எக்ஸ்கர்ஷன்னா என்ன, ட்ராவல்னா என்ன, ஜேர்னினா என்ன, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா குவாட்ஸ். ஓகேவா? குவாட்ஸ் அப்படின்னா என்ன? ஹார்ட் டிரான்ஸ்பேரண்ட் மினரல் சப்ஸ்டன்ஸ் யூஸ்டு இன் மேக்கிங் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட். அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கும், டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஒரு மினரல்ஸ்னால ஆனது. இதை எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் குவாட்ஸ். அடுத்ததா எக்ஸாட்டிக் அப்படின்னா அன்யூஷுவல் அண்ட் எக்ஸைட்டிங். அதாவது யூஷுவலாக ஒரு விஷயம் நடக்காமல் யூஷுவலாக இல்லாமல் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறத எக்ஸாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ட் அப்படின்னா எ கம்ப்ளீட்லி எம்டி ஸ்பேஸ். அதாவது எம்டியாக இருக்கிறது, எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி எம்டியாக இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு நம்ம வாய்ட் அப்படின்னு சொல்லலாம். கன்ஃபரண்டட் அப்படிங்கிறது டு ஃபேஸ், மீட் ஆர் டீல் வித் எ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஆர் பர்சன். அதாவது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையோ இல்லை வித்தியாசமான ஒரு மனிதனையோ நம்ம ஃபேஸ் பண்ணுறது, இல்லை அவங்கள டீல் பண்ணுறத வந்துட்டு கன்ஃபரண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபார்ச்சர் அப்படின்னா த ஆக்ட் ஆஃப் லீவிங் எஸ்பெஷலி டு ஸ்டார்ட் எ ஜேர்னி. அதாவது ஒரு இடத்த விட்டு நம்ம போயிட்டு இன்னொரு நம்மளுடைய டிராவலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிபார்ச்சர், கிளம்புறோம் அப்படிங்கிறத டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பியர்ஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டான ஜூஸாக இருக்கக்கூடிய எல்லோ கலர்லேயோ இல்லை க்ரீன் கலர்லேயோ அந்த ஃப்ரூட் இருக்கும். அதோட அடி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், அது மேலே பார்த்தீங்கன்னா கூம்பு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு பியர்ஸ், இந்த மாதிரி இருக்க பழத்தை பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பியர்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பேரிக்காய் இருக்குல்ல, ஸோ பேரிக்காயை பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா கேலக்ஸி அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா, ஓகேவா, ரொம்பவே பெருசா இருக்கக்கூடிய ஸ்டார் குரூப் தான். இது இண்டிபெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஸ்டார்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம், கேலக்ஸி அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த சப்ளிமெண்ட்ரியில இருக்கக்கூடிய காமனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். அக்டோபர் 2008 இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ், நல்லா பார்த்துக்கோங்க, இஸ்ரோக்கு வந்துட்டு அப்ரிவேஷன் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ 2008 அக்டோபரில் லான்ச் பண்ணுறாங்க. எதை ஃபர்ஸ்ட் மனிதனே இல்லாத ஒரு நிலவுக்கு போகக்கூடிய அந்த லூனார் ஸ்பேஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ரோப்போட பேர் தான் சந்திராயன் 1. ஓகேவா? அக்டோபர் 2008. இந்தியா வந்துட்டு என்னென்னா 4வது நேஷனாக வந்துட்டு இருக்குது. எதில் அப்படின்னா மூணில், அதாவது நிலாவில் நம்ம கொடியை நடுறதுல 4வது நேஷனாக வந்துட்டு இருக்குது. ஓகேவா? 4வது கண்ட்ரியாக நம்ம நாட்டு ஃப்ளாகை போய் நம்ம வந்துட்டு நட்டுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம சாயில்ஸ், அதுக்கப்புறம்
அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் சாயிலில் வந்துட்டு என்னென்னா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மினராலஜி மேப்பர் யூஸ் பண்ணி வாட்டர் ஐஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதும் நம்ம இந்தியா தான். அதுக்கடுத்து ஆகஸ்ட் 28, 2009 அந்த சந்திராயன் 1 மிஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. ஏன்னா அது அந்த ரேடியோ சிக்னலை வந்துட்டு அனுப்பலை, அதனால அந்த மிஷனே வந்துட்டு என்னென்னா முடியுது. ஓகேவா? ஸோ இது சப்ளிமெண்ட்ரி 6. அடுத்ததாக சப்ளிமெண்ட்ரி 7 சேர்த்து பார்த்துடலாம். த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் அப்படிங்கிறது தான் இந்த சப்ளிமெண்ட்ரி. இதோட ஆத்தர் யார் அப்படின்னா ஆருன் ஷெப்பர்ட். ஓகேவா? ஆருன் ஷெப்பர்ட் அப்படிங்கிறவங்க தான் இதோட ஆத்தர். இப்போ பார்க்கலாம். ஆருன் ஷெப்பர்ட் அப்படிங்கிறவர் அக்டோபர் 7, 1950 பிறக்கிறாரு. இவர் வந்துட்டு ஒரு அவார்டு வின்னிங் ஆத்தர். ஓகேவா? ஸோ எதுக்கு அவார்டு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரி எ டேல் ஆஃப் ஆன்ஷியன்ட் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு நூலுக்கு வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நூல் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. தி லிஜெண்ட் ஆஃப் லைட்னிங் லாரி, த சீ கிங்ஸ் டாட்டர், அதுக்கப்புறம் நிறைய சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆருன் ஷெப்பர்ட் எழுதியிருக்கிறாரு. ஆருனோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஃபோக் டேல்ஸ், அதாவது இந்த நாட்டுப்புற கதைகள்லாம் இருக்குல்ல, அது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள் இது எல்லாத்தையும் வேர்ல்டு ஃபுல்லாக போய் கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு நம்மக்கிட்ட திரும்ப சொல்கிற மாதிரி சொல்வார். ஓகேவா? அந்த கதைகளை நம்மளுக்கு புத்தக வடிவில் கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்துட்டு ஆருன் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இவருடைய இந்த ஒர்க்கை வந்துட்டு நிறைய பேர் ஹானர் பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா அமெரிக்கன் லைப்ரரி அசோசியேஷன், நேஷனல் கவுன்சில் ஃபார் சோஷியல் ஸ்டடீஸ், அமெரிக்கன் ஃபோக்லோர் சொசைட்டி, நியூயார்க் பப்ளிக் லைப்ரரி, பேங்க் ஸ்ட்ரீட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இவங்கெல்லாம் இவருடைய ஒர்க்கை மரியாதை பண்ணியிருக்காங்க, ஹானர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக நம்ம இதில் இருக்கக்கூடிய கிளாசரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூஸ். ட்ரூஸ் அப்படின்னா என்ன? an agreement to stop fighting or arguing for a period of time. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம வந்துட்டு சண்டை போட வேண்டாம், ஆர்கியூ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அக்ரிமெண்ட் மூலமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதை தான் ட்ரூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து டக் அவுட். டக் அவுட் அப்படின்னா என்ன? a trench that is dug and roofed over as a shelter for troops. அதாவது ட்ரென்ச் அப்படின்னா அகழி, அதாவது குழி மாதிரி இருக்கிறது தான் ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த குழி மேலே ரூஃப் மாதிரி ஏதாவது போட்டு மூடிடுவாங்க. ஓகேவா? மூடி அதுக்கு கீழே வந்துட்டு அந்த சோல்ஜர்ஸ்லாம் ஒளிஞ்சிருந்து இது பண்ணுறது. ஸோ இதை வந்துட்டு டக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக கரோல்ஸ். கரோல்ஸ் அப்படின்னா என்ன? ரிலிஜியஸ் ஃபோக் சாங் ஆர் பாப்புலர் ஹிம் பர்டிகுலர்லி ஒன் அசோசியேட்டட் வித் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோக் சாங்கை வந்துட்டு நம்ம வந்து கரோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ட்ரென்ச்சஸ். ட்ரென்ச்சஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், அகழி, அதாவது ஓகேவா லாங்காக நேரோவாக போகக்கூடிய ஒரு குழி மாதிரி, வாய்க்கால் மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு என்னென்னா ரொம்ப லாங்காகவும் ரொம்ப குறுகலாகவும் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ட்ரென்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மெய்ம்னா என்ன? இன்ஜூர் ஆர் wound சீரியஸ்லி அண்ட் லீவ் பெர்மனண்ட் டேமேஜ் டு பாடி ஆர் பார்ட்ஸ். அதாவது நம்ம காயப்படுறது, ரொம்ப வந்துட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமான காயப்படுறது, அது வந்து நம்மளோட பாடியில் பெர்மனண்ட்டான ஒரு டேமேஜை வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான இன்ஜூரிங்கை மெய்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஸ்பிளாட்டர். ஸ்பிளாட்டர் அப்படின்னா தெரிக்கிறது, அந்த மாதிரி சொல்லலாம். ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சம்திங் மாய்ஸ்ட் ஆர் லிக்விட். ஒரு மாதிரியான லேசான ஈரப்பதமோ இல்லை லேசான லிக்விடோ கம்மியான குவான்டிட்டியில் இப்போ தெரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்துட்டு ஸ்பிளாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்லாக். ஸ்லாக்னா என்ன? ஒர்க் ஹார்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஸ்லாக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் மக். மக்னா என்ன? டர்ட், அதாவது ரொம்ப குப்பையாக இருக்கிறது, ரப்பிஷாக இருக்கிறது, வேஸ்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி இதை நம்ம மக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குப்பை, வேஸ்ட்டு எல்லாம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஸ்டம்பிள். ஸ்டம்பிள் அப்படின்னா ட்ரிப் ஆர் மொமெண்டர்லி லூஸ் ஒன் பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபால். அதாவது ஸ்டம்பிள்னா அவங்களால நிலையாக நிற்க முடியலை, கீழே விழ போகிற மாதிரி அவங்களோட பேலன்ஸை வந்துட்டு லாஸ் பண்ணுறாங்க, கீழே விழ போகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதை ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பீவைல்டர்மெண்ட். பீவைல்டர்மெண்ட் அப்படின்னா என்ன? a feeling of being perplexed and confused. perplexed அப்படின்னாலும் ரொம்ப குழப்பமாக இருக்கிறது தான். ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப குழப்பமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்கள பார்க்கவே குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னா அதை பீவைல்டர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆங் லாங் சைன் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒரு போயம். இந்த போயமோட பேர் தான் ஆங் லாங் சைன் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஒரு ஸ்காட் போயம். ஓகேவா? அதாவது ஸ்காட்டிஷ்
ஸ்காட் போயம். இது வந்துட்டு ராபர்ட் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. 1788 எழுதியிருக்கிறாரு. இந்த போயமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு நாட்டுப்புற பாடலாகவே என்னன்னா இந்த போயமை வந்துட்டு டியூன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இங்கிலீஷ் பேசக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இங்கிலீஷ் பேசக்கூடிய கண்ட்ரீஸ், ஓகேவா? ஸோ அங்கெல்லாம் இந்த பாட்டை ஒரு பாரம்பரியமாக ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு சாங்காகவே என்னென்னா வைக்கிறாங்க. எப்போ அப்படின்னா நியூ இயர் ஈவில் அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக பாடக்கூடிய ஒரு பாடலாகவே என்னென்னா வச்சுருக்கிறாங்க. இந்த சாங் டைட்டில் வந்துட்டு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ஓல்டு டைம்ஸ், லாங் லாங் எகோ, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து லூஸ்லி, அதாவது ரொம்ப கரெக்டான டைட்டில் இல்லாமல் அவங்க வந்துட்டு ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் வச்சு கூப்பிடுறாங்க அந்த பாட்டை, ஓகேவா, அந்த ட்ரெடிஷ்னல் சாங்கை. ஸோ அவ்வளோதான். இதோட வந்துட்டு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் உள்ள போயம் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா போயமில் வந்துட்டு நமக்கு இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஸோ அதனால் நம்ம போயம் வந்துட்டு பார்க்கலாம், ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். டெட் கம்ப்ளீட் பண்ணாதவங்க இருக்கிறாங்க, இல்லை நீங்கள் STT வந்துட்டு 21 எக்ஸாம் வருது, ஸோ அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.